ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற இந்த சென்டென்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஏன் காஃபி ஷாப் வந்து பக்கத்துல இருக்கு? நம்ம சொல்லுவோம்ல, என்னுடைய காஃபி ஷாப் பக்கத்துல தான் இருக்கு, வா வந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லுவோம்னா, நம்ம ஃப்ரெண்டோ யாராவது பார்க்கும்போது நம்ம இப்படி சொல்லுவோம். அப்போ என் காஃபி ஷாப் வந்து பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி சொல்லலாம் பாருங்க. இல்ல வந்து என்னுடைய காஃபி ஷாப்பை பத்தி நான் சொல்றேன். ஓகே, ஏன் காஃபி ஷாப். அப்போ என்னுடைய காஃபி ஷாப்பை பத்தி நான் சொல்லும் போது இல்ல வந்து சப்ஜெக்டா எதை எடுக்கணும்? காஃபி ஷாப். ஓகே, என்னுடைய காஃபி ஷாப். அந்த காஃபி ஷாப் இது வந்து என்னது? ஒரு நவுன். இததான் நம்ம சப்ஜெக்டா எடுப்போம். யாரை பற்றி பேசுறோமோ அதுதான் என்னது? சப்ஜெக்ட். அப்போ இதுல வந்து யாரை பற்றி பேசுறோம்? என்னுடைய காஃபி ஷாப்பை பத்தி நான் பேசுறேன். அப்போ என்னுடைய காஃபி ஷாப் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். மை காஃபி ஷாப். அடுத்து என்னுடைய காஃபி ஷாப்பை பற்றி தான் நான் பேசுறேன். ஓகே, இதுல எந்த மெயின் வர்புமே வரல. என்னுடைய காஃபி ஷாப் வந்து பக்கத்துல இருக்கு. ஓகே, ஒரு இடத்தை மென்ஷன் பண்ணி அங்க இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அங்க நம்ம பி வர்பை தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுல எந்த மெயின் வர்புமே வராது. அப்போ என்ன யூஸ் பண்ணுவோம்? பி வர்ப்ல இஸ். இருக்கு அப்படின்னா அது பிரசன்ட். ஓகே, அப்போ பிரசன்ட்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆம், இஸ், ஆர். இங்க ஆம்ங்கிறது வராது. பி வர்ப் ஆம் எங்க வரும்? ஐ. தன்னை பற்றி பேசும்போது மட்டும்தான் வரும். இங்க மை காஃபி ஷாப், ஒரே ஒரு காஃபி ஷாப்பை தான் நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். அதனால ஒன்னே ஒண்ணு நம்ம பேசும்போது இஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, மை காஃபி ஷாப் இஸ். அடுத்து பக்கத்துல. பக்கத்துல இருக்கு. அப்போ ஒண்ணு அருகில் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நியர்பை. ஓகே, நியர்பை. பக்கத்துல இருக்கு, அருகில் உள்ளது. என்னுடைய காஃபி ஷாப் வந்து அருகில் உள்ளது அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்ல பக்கத்துல இருக்கு அப்படின்னாலும் அந்த பக்கத்துல அப்படின்னா நியர்பை. ஓகே, அப்போ மை காஃபி ஷாப் இஸ் நியர்பை அப்படின்னா என்னுடைய காஃபி ஷாப் வந்து பக்கத்துல இருக்கு. அதே இது நெக்ஸ்ட் பாருங்க. காஃபி ஷாப் பக்கத்துல இருக்கு. இது வந்து என்னுடைய காஃபி ஷாப் நான் மென்ஷன் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச ஒரு காஃபி ஷாப் வந்து பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அங்க வந்து என்ன யூஸ் பண்ணணும்? இந்த காஃபி ஷாப்பை பற்றி தானே நம்ம பேசுறோம். என்னுடைய காஃபி ஷாப்னு சொல்லல, ஏதோ நமக்கு தெரிஞ்ச காஃபி ஷாப் பக்கத்துல இருக்கு அப்படி மென்ஷன் பண்றப்போ அங்க வந்து த காஃபி ஷாப் இல்லனா a காஃபி ஷாப் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஓகே, டேம் போடலாம் இல்ல ஏயும் போடலாம். ஓகே, அப்போ த காஃபி ஷாப் அடுத்து இஸ் இருக்கு, பிரசன்ட்ல தானே. அப்போ ஒரு காஃபி ஷாப்பை நம்ம பற்றி பேசுறதுனால இல்ல இஸ் போடுறோம். இஸ் அடுத்து பக்கத்துல, அதுக்கு நியர்பை. நியர்பை காஃபி ஷாப் பக்கத்துல இருக்கு. அப்போ த காஃபி ஷாப் இஸ் நியர்பை இல்லனா ஏ காஃபி ஷாப். ஏன்னா ஒன்னே ஒண்ணா நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறப்போ நம்ம ஏ யூஸ் பண்ணுவோம். இது தேயும் நம்ம ஒண்ணு யூஸ் பண்ணாலும் சரி, ஒன்றுக்கு மேற்பட்டதை யூஸ் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட ஒண்ணை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறப்போ த யூஸ் பண்ணுவோம். அப்போ த காஃபி ஷாப் இஸ் நியர்பை அப்படின்னா காஃபி ஷாப் பக்கத்துல இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, பக்கத்துல ஒரு காஃபி ஷாப் இருக்கு. இது எப்படின்னா பக்கத்துல அங்க ஒரு காஃபி ஷாப் இருக்கு, நமக்கு தெரியாத ஒரு கடை, ஒண்ணு தெரியாத ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறப்போ அங்க ஒண்ணு இருக்கு, அங்க ஒரு காஃபி ஷாப் இருக்கு அப்படி நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறப்போ ஓகே, இது நமக்கு தெரிஞ்ச கடை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் போது த காஃபி ஷாப் அப்படி சொல்றோம். இதே இது பக்கத்துல அங்க ஒரு காஃபி ஷாப் இருக்கு. ஓகே, பக்கத்துல அங்க ஒரு காஃபி ஷாப் இருக்கு. அங்க ஒருன்னு எழுதாட்டியும் நம்ம வந்து சொல்லும் போது பக்கத்துல அங்க ஒரு காஃபி ஷாப் இருக்கு அப்படின்னு சொல்லுமா. அப்ப அங்க ஒரு காஃபி ஷாப் இருக்குன்னு சொல்றப்போ இங்க சப்ஜெக்டா என்ன எடுக்கணும்னா தேர். தேர்ங்கிறது ஒரு டம்மி சப்ஜெக்ட். ஓகே, இங்க தேர் அப்படிங்கறது மென்ஷன் பண்ணல. பக்கத்துல அங்க ஒரு காஃபி ஷாப் இருக்கு, பக்கத்துல ஒரு காஃபி ஷாப் இருக்கு. ஒண்ணு தெரியாத ஒண்ண அங்க ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றப்போ நம்ம தேர்ங்கிறது ஒரு டம்மி சப்ஜெக்ட். ஓகே, அப்போ தேர் அடுத்து என்ன வரணும்?
தேர் வந்ததுக்கு அப்புறம் பி வெர்ப் வரும். அந்த பி வெர்ப் வந்து பாருங்க இருக்கு, நம்ம பிரசன்ட்ல தான் சொல்றோம் இருக்குன்னு. அப்போ இஸ் இல்லைன்னா ஆர் யூஸ் பண்ணுவோம். இங்க இஸ் வருமா ஆர் வருமா? ஒரு காஃபி ஷாப் ஒன்னே ஒண்ணுதான் நம்ம மென்ஷன் பண்றோம். ஒன்றுக்கு மேற்பட்டதுன்னா இங்க ஆர் தேர் ஆர் வரும். இது ஒரு காஃபி ஷாப் அப்படின்னு ஒண்ணு மென்ஷன் பண்றதுனால தேர் இஸ். அடுத்து என்னது? a coffee shop. ஓகே, there is a coffee shop. அடுத்து எங்க இருக்கு? பக்கத்துல. பக்கத்துலனா நியர்பை. ஓகே, பக்கத்துல அங்க ஒரு காஃபி ஷாப் இருக்கு அப்படின்னு சொல்றப்போ there is a coffee shop nearby. there எப்போ யூஸ் பண்ணணும்? அங்க ஒண்ணு இருக்கு. மேசைக்கு மேல ஒரு புக் இருக்கு. அப்போ அது யாருடைய புக்கு என்னன்னு ஒண்ணுமே தெரியாது. ஓகே, அந்த இடத்துல நம்ம மேசைக்கு மேல ஒரு புக் இருக்குன்னு சொல்லும் போது அங்க நம்ம தேர் யூஸ் பண்ணும். அதே போலதான் இதுவும். அங்க ஒரு காஃபி ஷாப் இருக்கு, அது யாருடைய கடை என்ன எதுவுமே தெரியாத பட்சத்துல அங்க ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றப்போ தேர் இஸ் a coffee shop nearby. இதே இது ஒரு தெரிஞ்ச கடை, இங்க வந்து காஃபி ஷாப் இருக்கு, அது நல்லா தெரிஞ்ச கடை அப்படின்னு சொல்றப்போ the coffee shop is nearby இல்லனா a coffee shop is nearby. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் இருக்கா? நம்ம கேட்போம்ல, பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் இருக்கா? நம்ம தெரியாத ஊர்ல வந்து இருக்கோம்னா அப்ப நம்ம யார்கிட்ட கேட்போம், பக்கத்துல இங்க ஏதாவது ஹாஸ்பிடல் இருக்கா அப்படின்னு கேட்போம் தானே. அப்போ பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் இருக்கான்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம் பாருங்க. இதுல வந்து எப்படி பக்கத்துல ஏதாவது ஒரு ஹாஸ்பிடல் இருக்கா, அப்போ ஏதாவது அங்க ஒரு ஹாஸ்பிடல் இருக்கா அப்படின்னு கேட்கிற இடத்துல இங்கேயும் என்ன யூஸ் பண்ணணும்? தேர் இஸ். அதையே நம்ம வந்து கொஸ்டினா கேட்கும் போது இருக்கா அப்படின்னு கொஸ்டினா கேட்கும் போது இங்க என்னது? இந்த பி வெர்ப நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும், தேர வந்து செகண்ட் கொண்டு வரணும். இதுல பி வெர்ப்ல எது வரும்? இஸ் வருமா ஆர் வருமா? இங்க பாருங்க, இருக்கா பிரசன்ட்ல தான் கேக்குறோம். இருந்ததா அப்படின்னா அது பாஸ்ட். அப்போ வாஸ் இல்லனா வேர் யூஸ் பண்ணணும். இது பாருங்க, இருக்கா பிரசன்ட்ல தான் கேக்குறோம். அப்ப இஸ் இல்லனா ஆர். அப்போ ஏதாவது ஒரு ஹாஸ்பிடல்ல தான் நம்ம மென்ஷன் பண்ணி கேட்கிறோம். அப்போ இங்க என்ன யூஸ் பண்ணணும்? இஸ். ஓகே, இஸ் தேர். பக்கத்துல ஏதாவது அங்க ஒரு ஹாஸ்பிடல் இருக்கா அப்படின்னு கேக்குற இடத்துல இஸ் தேர். the be verb ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும், தேர வந்து செகண்ட் கொண்டு வரணும். ஓகே, இஸ் தேர். அடுத்து ஏதாவது ஹாஸ்பிடல். அப்போ எனி ஹாஸ்பிடல். அடுத்து பக்கத்துல நியர்பை. ஓகே, அப்போ பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது இஸ் தேர் எனி ஹாஸ்பிடல் நியர்பை. ஓகே, நெக்ஸ்ட் பண்ண மேசைக்கு அருகில் என் புக் இருக்கு. மேசைக்கு அருகில். ஓகே, அடுத்து என்ன செட்டு? என் புக் இருக்கு. அப்ப என்னுடைய புக் இருக்கு அப்படின்னு சொல்றத ஃபர்ஸ்ட் எடுக்கும். ஓகே, என் புக் இருக்குன்னா மை புக் இஸ். ஓகே, மை புக் இஸ். அடுத்து எங்க இருக்கு? மேசைக்கு அருகில். அப்ப இல்ல என்ன அருகில், அதுக்கு நியர் போடுறோம். இல்ல நியர், மேசைக்கு த டேபிள். ஏன் போடுறோம் நியர்? இதுல ஏன் போடுறோம்? இல்ல நியர் தான் வருமா? இதுல நியர் பை போடக்கூடாது, நியர் தான் போடணும். ஏன்னா இப்போ நியர் பை எதுக்கு போட்டோம்? பக்கத்துல ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு. இதுவும் என்ன? பக்கத்துல அருகில் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம நியரும் போடுறோம். ரெண்டுமே சேம் தான். ஆனா இல்ல என்ன டிஃபரெண்ட்னா, இப்போ நியர் பை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, பக்கத்துல இப்போ ஒரு புக் வந்து பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு புக்கு பக்கத்துல இருக்குன்னு சொல்லணும்னா ஏதோ ஒரு புக், தெரியாத புக் அப்படின்னா தேர் இஸ் எ புக் நியர்பை. ஓகே, பக்கத்துல ஒரு புக் இருக்கு. இது பக்கத்துல காலேஜ் இருக்கு, தேர் இஸ் எ காலேஜ் நியர்பை. பக்கத்துல மார்க்கெட் இருக்கு, தேர் இஸ் எ மார்க்கெட் நியர்பை. ஓகே, இப்படி பக்கத்துல ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம அல்ல நியர்பை போடுறோம். இதே இது பக்கத்துல இருக்கு, ஆனா எது பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க பாரு. இப்போ பக்கத்துலதான் இருக்கு, ஆனா எது பக்கத்துல இருக்கு? மேசைக்கு பக்கத்துல. இப்படி ஒண்ணு இருக்கு, அது எது பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணும் போது, ஓகே, எது பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றப்போ நம்ம அங்க நியர் போடணும்.
மென்ஷன் பண்ணல, எது பக்கத்துலன்னு மென்ஷன் பண்ணல. பக்கத்துல காலேஜ் இருக்கு, பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, அதே போல பக்கத்துல காஃபி ஷாப் இருக்கு, பக்கத்துல சர்ச் இருக்கு. இப்படி எல்லாம் நம்ம சொல்லும் போது எது பக்கத்துலன்னு சொல்லல, பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றப்போ நம்ம வந்து நியர் பை போடுறோம். ஆனா எது பக்கத்துல இருக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, என் வீட்டு பக்கத்துல சூப்பர் மார்க்கெட் இருக்கு, என் வீட்டு பக்கத்துல ஹோட்டல் இருக்கு. அப்போ எது பக்கத்துல இருக்குன்னு மென்ஷன் பண்றேன், என் வீட்டு பக்கத்துல இருக்கு. அப்ப எது பக்கத்துல இருக்குன்னு மென்ஷன் பண்றப்போ அங்க அந்த பக்கத்தில் அருகில் வரும்போது நியர் போடுறோம். ஓகே, புரிச்சுதா? அப்போ மேசைக்கு அருகில் என் புக் இருக்கு. இதே இது என் புக்கு இருக்கு அப்படின்னு சொல்றப்போ என்னுடைய புக்கு பக்கத்துல இருக்குன்னா that my book is nearby. என்னுடைய புக்கு பக்கத்துல இருக்குன்னு சொன்னா my book is nearby. அதே இது என்னுடைய புக் இல்ல, ஏதோ ஒரு புக் அங்க இருக்கு, அப்போ அங்க ஒரு புக் இருக்கு அப்படின்னா there is a book nearby. ஓகே, அதே இது மேசைக்கு பக்கத்துல என் புக் இருக்கு அப்படின்னா my book is, அடுத்து எது பக்கத்துல இருக்கு, மேசைக்கு அருகில், அப்ப near the table. ஓகே, அப்ப எது பக்கத்துல சொல்லும் போது அந்த நியர் போடணும். நியர் வந்து நடுவுல தான் நம்ம போடுவோம். அப்போ ஏன்னா எது பக்கத்துலன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி போடும். டேபிளுக்கு பக்கத்துல தானே, அப்ப நியர் த டேபிள். நெக்ஸ்ட் பாருங்க, மேசைக்கு அருகில் ஒரு புக் இருக்கு. மேசைக்கு அருகில் ஒரு புக் இருக்கு. அப்போ ஒரு புக் இருக்கு, அங்க ஒரு புக் இருக்கு அப்படின்னா there is a book. ஓகே, ஆனா எது பக்கத்துல இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்கு, மேசைக்கு பக்கத்தில். இதே இது அங்க ஒரு பக்கத்துல ஒரு புக் இருக்குன்னு சொல்லும்போது there is a book nearby. மேசைக்கு பக்கத்தில் ஒரு புக் இருக்கு அப்படின்னு சொல்றப்போ ஒரு லொகேஷனை சேர்த்து சொல்றோம், எது பக்கத்துல இருக்குன்னு. அப்ப எது பக்கத்துல இருக்குன்னு மென்ஷன் பண்றப்போ இங்க என்ன யூஸ் பண்ணணும், நியர். அப்போ ஒரு புக் இருக்கு, ஏதோ ஒரு தெரியாத புக், ஏதோ ஒரு புக் அங்க இருக்கு, அப்ப என்ன யூஸ் பண்ணணும், there. ஒரு புக்க மென்ஷன் பண்றதுனால is, there is a book. அடுத்து மேசைக்கு அருகில், எது பக்கத்துல இருக்கு, மேசைக்கு அருகில், அப்போ நியர், near the table. ஓகே, அப்போ there is a book near the table. மேசைக்கு அருகில் ஒரு புக் இருக்கு. இதே இது பாருங்க, மேசைக்கு அருகில் 2 புத்தகங்கள் இருக்கு. இந்த 2 புத்தகங்களும் நமக்கு தெரியாது, ஏதோ 2 புக்கு வந்து மேசைக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றேன். 2 புத்தகங்கள் மேசைக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றேன். அப்போ தெரியாத ஏதோ 2 புக் இருக்குன்னா என்ன யூஸ் பண்ணணும், there. டம்மி சப்ஜெக்ட் there. இங்க 2 புக்க நான் மென்ஷன் பண்றேன், அப்ப இங்க என்ன வரணும், ஆர் வரணும். ஒன்றுக்கு மேற்பட்டதை நம்ம மென்ஷன் பண்றோம். அப்ப there are 2 books. அடுத்து மேசைக்கு அருகில், எதன் அருகில், மேசைக்கு அருகில், அப்ப இல்ல என்ன வரணும், near the table. இதே இது நம்ம எது பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாம பக்கத்துல காலேஜ் இருக்கு அப்படின்னா there is a college nearby அப்படி சொல்றோம். ஓகே, நியர்பைனா பக்கத்துல ஒண்ணு இருக்கு. ஆனா எது பக்கத்துல இருக்கு, வீடு பக்கத்துல இருக்கா இல்ல காலேஜ் பக்கத்துல ஹோட்டல் இருக்கா அப்படி நம்ம மென்ஷன் பண்றப்போ அங்க நியர் யூஸ் பண்ணணும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே இது பாருங்க, காலேஜ் பக்கத்துல என் வீடு இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல காலேஜ் பக்கத்துலதான் என் வீடு இருக்கு அப்படின்னு. அப்ப காலேஜ் பக்கத்துல என் வீடு இருக்குன்னு சொல்லும் போது இல்ல காலேஜ் பக்கத்துல அது ஒரு செட்டு, என் வீடு இருக்கு அடுத்த செட். அப்ப என் வீடு இருக்கு அப்படின்னா என்னுடைய வீடு மை ஹோம், அடுத்து இஸ், மை ஹோம் இஸ், என் வீடு இருக்கு எங்க இருக்கு, காலேஜ் பக்கத்துல. அப்போ எது பக்கத்துலன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றோம். அப்ப இங்க என்ன வரணும், நியர் வருமா நியர் பையா, நியர், நியர் த காலேஜ். ஓகே, மை ஹோம் இஸ் நியர் த காலேஜ். எது பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றப்போ நம்ம சாதாரணமா பக்கத்துல ஹோட்டல் இருக்கு, பக்கத்துல என்னது லைப்ரரி இருக்கு, பக்கத்துல சர்ச் இருக்கு, பக்கத்துல சூப்பர் மார்க்கெட் இருக்கு, பக்கத்துல காஃபி ஷாப் இருக்கு, இப்படி எல்லாம் நம்ம சொல்லும் போது அங்க நியர் பை. ஆனா எது பக்கத்துல இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்றப்போ நியர். ஓகே,
அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, பக்கத்துல நிறைய கடைகள் இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல பக்கத்துல வந்து நிறைய கடைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அப்போ எது பக்கத்துலன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. என் வீட்டு பக்கமா, இல்ல என் காலேஜ் பக்கமா, என் ஸ்கூல் பக்கமா, எதுவுமே மென்ஷன் பண்ணாம பக்கத்துல நிறைய கடைகள் இருக்கு. அப்போ எது பக்கத்துலன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாம சும்மா பக்கத்துல நிறைய கடைகள் இருக்குன்னு சொல்லும் போது அங்க என்ன யூஸ் பண்ணணும்? நியர்பை. பக்கத்துல அப்படின்னா நியர்பை. அப்ப பக்கத்துல நிறைய கடைகள் இருக்கு அப்படின்னு சொல்றப்போ there are, இல்ல ஏன் ஆர் போடுறோம்? ஏன்னா நிறைய கடைகள், ஒன்றுக்கு மேற்பட்டதை நம்ம மென்ஷன் பண்றோம், அதனால ஆர் போடுறோம். there are many shops. எங்க? பக்கத்துல. எங்க இருக்கு? பக்கத்துல. அப்போ நியர் பை. there are many shops nearby அப்படின்னா பக்கத்துல நிறைய கடைகள் இருக்கு. அடுத்து என் வீட்டு பக்கத்தில் ஒரு பேங்க் இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல என் வீட்டு பக்கத்துல அங்க ஒரு பேங்க் இருக்கு. அப்போ என் வீட்டு பக்கத்தில் அது ஒரு செட்டு. அடுத்து அங்க ஒரு பேங்க் இருக்கு. அங்க ஒரு பேங்க் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன? there is a bank. ஓகே, அங்க ஒரு பேங்க் இருக்குன்னா there is a bank. எங்க இருக்கு? என் வீட்டு பக்கத்தில். அப்போ எது பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றோம். ஓகே, என் வீட்டு பக்கத்தில். அப்ப எது பக்கத்துல இருக்குன்னா அந்த பக்கத்தில் அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? நியர். நியர் மை ஹோம். ஓகே, there is a bank. அங்க ஒரு பேங்க் இருக்கு. எது பக்கத்துல இருக்கு? நியர் மை ஹோம். ஓகே, என்னுடைய வீட்டு பக்கத்துல. அப்ப there is a bank near my home அப்படின்னா என் வீட்டு பக்கத்து அங்க ஒரு பேங்க் இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, பேங்க் பக்கத்துல என் வீடு இருக்கு. பேங்க் பக்கத்துலதான் என் வீடு இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப பேங்க் பக்கத்துல என் வீடு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பேங்க் பக்கத்துல அது ஒரு செட். அடுத்து என்ன? என் வீடு இருக்கு. என் வீடு இருக்குன்னா என்னுடைய வீடை நான் மென்ஷன் பண்றேன். அப்ப மை ஹோம் இஸ். என் வீடு இருக்கு. எதுகிட்ட இருக்கு? பேங்க் பக்கத்துல. அப்போ எது பக்கத்துலன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றோம், அதனால நியர். நியர் என்னது? பேங்க். நியர் த பேங்க். ஓகே, மை ஹோம் இஸ் நியர் த பேங்க். எது பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றதுனால நியர் போடுறோம். ஓகே, அப்போ பேங்க் பக்கத்துல என் வீடு இருக்கு. மை ஹோம் இஸ் நியர் த பேங்க். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, என் வீட்டு பக்கத்தில் அவர்கள் வசிக்கிறார்கள். என் வீட்டு பக்கத்துல வந்து அவங்க வசிக்கிறாங்க. அப்ப எது பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்குதான? அப்ப பாருங்க, என் வீட்டு பக்கத்தில் அது ஒரு செட்டு. அடுத்து அவர்கள் வசிக்கிறார்கள் அடுத்த செட்டு. அப்போ அவர்கள் வசிக்கிறார்கள். அப்போ நம்ம வந்து என்னது? பிரசன்ட்ல சொல்றோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வசிக்கிறார்கள். வசிக்கிறார்கள்னா பிரசன்ட், இப்போ நடக்கக்கூடிய செயல் தானே. அப்போ சிம்பிள் பிரசன்ட் படி நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவர்கள். அவர்கள்னா தே. அடுத்து வசிக்கிறதுக்கு வாழ்றது எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, லீவ். தே லீவ். அவர்கள் வசிக்கிறார்கள். எங்க? என் வீட்டு பக்கத்தில். அப்போ பக்கத்தில் அதுக்கு என்ன போடணும்? நியர். யார் வீட்டு பக்கத்துல? மை. என்னுடைய வீடு. அப்போ மை ஹோம். ஓகே, they live near my home அப்படின்னா என் வீட்டு பக்கத்துல வந்து அவர்கள் வசிக்கிறார்கள், இல்ல அவர்கள் வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் பாருங்க, பக்கத்துல ஒரு மெட்ரோ நிலையம் உள்ளது. நம்ம சொல்லுவோம்ல பக்கத்துல வந்து ஒரு மெட்ரோ நிலையம், மெட்ரோ ஸ்டேஷன் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி சொல்றது? இது எது பக்கத்துலன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. பக்கத்துல அங்க ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்ப அங்க ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குன்னு சொல்லும் போது எப்படி சொல்லலாம்? there is a metro station. ஓகே, there is a metro station. அங்க ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. எங்க? பக்கத்துல. அப்போ நியர்பை. பக்கத்துல அங்க ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குன்னு சொல்லும் போது there is a metro station nearby. நெக்ஸ்ட் பாருங்க, மீராவின் வீட்டிற்கு அருகில் ஒரு மெட்ரோ நிலையம் உள்ளது. அப்போ எது பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்கோம் தானே? மீராவின் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு
மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்கோம். அப்ப இது எப்படி? மீராவின் வீட்டிற்கு அருகில், அது ஒரு செட்டு. அடுத்து ஒரு மெட்ரோ நிலையம் உள்ளது, அங்க ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எப்படி எழுதலாம்? There is a metro station. There is a metro station அப்படின்னா அங்க ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. எது பக்கத்துல இருக்கு? மீராவின் வீட்டு பக்கத்தில். அப்போ மீராவுடைய வீட்டு பக்கத்தில் அப்படின்னா இங்க நியர் வருமா, நியர் பையா? நியர். நியர் மீரா ஹோம். ஓகே. அப்போ there is a metro station near மீராஸ் ஹோம் அப்படின்னா மீராவின் வீட்டிற்கு பக்கத்துல வந்து ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நூலகத்திற்கு பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு அப்படின்னு சொல்ற. அப்போ எது பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்கு தானே. அப்போ லைப்ரரிக்கு பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா அதை எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ.